இந்த தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டு எதையும் எதிர்பாராமல் எந்த பதவியும் வேண்டாம் என்ற உணர்வோடு நீங்கள் நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் ஒரு நொடி பொழுதும் மறக்க மாட்டேன். அதனால்தான் நான் சொல்லுகிறேன், நான் தொண்டருடைய உணர்வை அறிந்தவன். அதனால்தான் நேற்று கூட சென்னை நடைபெற்ற கூட்டத்தில் நான் சொன்னேன், பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் ஒவ்வொருவருடைய காலிலே அடிபட்டால் இந்த நயினார் நாயகனுடைய கண்ணிலே அடிபட்டது மாதிரி நான் உணர்வோடு நான் செயல்படுவேன். நம்முடைய வழி நேர்வழியாக இருக்க வேண்டும். தம்பி வினோத் செல்வன் அவர்களிடம் நான் சொல்லிக் கொண்டு வந்தேன், மிக அருமையான ஏற்பாடு, இவ்வளவு துடிப்பான ஏற்பாடு, எழுச்சி. இந்த எழுச்சி எதை காட்டுகிறது என்று சொன்னால், நான் பதவியேற்கும் போது பேசினேனே, 2026 ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. அது பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாக அமையும் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவிட்டு சொல்லுகிறேன். டால்பின் ஸ்ரீதர் பேசும்போது சொன்னார், அந்த நயினார் நாகேந்திரன் 4 அதுக்கப்புறம் 40 என்று சொன்னார் என்று சொன்னார்கள். அது ஒரு ஃப்ளோவில் சொன்ன வார்த்தை. பத்திரிகையாளர் இருக்கிறீர்கள், ஏனென்றால் அதிமுகவோடு கூட்டணியில் இருக்கிறோம். நாம் ஆக கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் முடிந்து யாருக்கு எத்தனை சீட் என்பதை கருத்தில் கொண்டு அதன் பிறகுதான் அதை நான் உரியாக சொல்ல முடியுமே தவிர 40 என்பது டால்பின் சொல்லி சொன்னதை அதை இப்பொழுது நாம் அதில் கருத்தில் கொள்ளக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு, அதே மாதிரி நம்மளுடைய இங்க வந்திருக்க ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர், கிளை பொறுப்பாளர். தேர்தல் கூட்டணியை பற்றி நாம் யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் பேசிக் கொள்வார்கள். ஆகவே பேஸ்புக்கிலையும் ட்விட்டர்லையும் அது எப்படி இது எப்படி என்று தயவு செய்து யாரும், இந்த கோட்டத்தில் உள்ளவர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள யாரும் அதை பற்றி கருத்துக்கள் சொல்ல வேண்டாம் என்று நான் உங்களை எல்லாம் அன்போடு மேடையில் உள்ள தலைவர்களோடு கேட்டு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற காலகட்டம் சனாதனத்திற்கு எதிர்ப்பான ஒரு ஆட்சி, ஆன்மீகத்திற்கு எதிர்ப்பான ஒரு ஆட்சி. இந்த ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய குறிக்கோளாக, நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டுமே தவிர வேறு எந்த சிந்தனையும் நாம் ஈடுபடக்கூடாது. ஆகவே தான் பொறுப்புள்ள நாம் அனைவரும் இனி ஒரு பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்வதோடு, ஏனென்று சொன்னால் பெண்களுக்கு எதிரான ஆட்சி. அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசியது விரும்பத்தகாத ஒன்று மட்டுமல்ல, மிகவும் மோசமாக நீதிமன்றமே இன்னைக்கு அதற்கான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது.